மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மீன ராசி நேயர்களே, பிறக்க போகும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அக்கு வேறு ஆணி வேறா பார்த்துருவோம். இந்த மாசம் கிரகங்களோட சஞ்சாரம் உங்க ராசிக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான காலகட்டமா அமைய போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் குரு பகவான் இப்போ மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4வது இடத்துல சுகஸ்தானத்துல இருக்காரு. மாசத்தோட ஆரம்பத்துல சூரியன், செவ்வாய், சனி ஆகிய 3 முக்கிய கிரகங்களும் உங்க ராசியிலேயே ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இது ஒரு அபூர்வமான, அதே சமயம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்பு. மாச பிற்பகுதியில சூரியன் உச்சம் பெறதும் சுக்கிரன் ஆட்சி பெறதும் உங்களுக்கு பல மாற்றங்களை உண்டாக்கும். வாங்க விரிவான பலன்களை பார்த்துடலாம். முதலாவதா சூரிய பகவானோட நிலையை எடுத்துக்கிட்டா, மாசத்தோட முதல் பாதி வரைக்கும் அவர் உங்க மீன ராசியிலேயே இருக்காரு. இதனால உடம்புல ஒரு விதமான உஷ்ணம் அல்லது தலைவலி வரலாம். ஆனா உங்க முகம் ரொம்ப பொலிவா இருக்கும், ஒரு அதிகாரம் உங்க பேச்சுல தெரியும். மாசத்தோட 2ஆம் பாதியில சூரியன் மேஷ ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 2வது இடத்துக்கு போய் உச்சம் அடைகிறாரு. இது தனஸ்தானம் என்பதால் அரசாங்க வழியில உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். கௌரவ பதவிகள் தேடி வரும். குடும்பத்துல உங்களோட சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அப்பாவோட முழு ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். அடுத்ததா குரு பகவான் மிதுன ராசியில 4வது இடத்துல சஞ்சரிக்கிறாரு. குரு 4ல இருக்கிறதுனால வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பழைய வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாசம் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம். குருவோட பார்வை உங்க ராசிக்கு 8, 10 மற்றும் 12வது இடங்கள்ல விழுது. இதனால வேலையில இருந்த சிக்கல்கள் மறையும். வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தடைகள் நீங்கி நல்ல வழி பிறக்கும். ஆன்மீக பெரியவங்களோட சந்திப்பு மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். அம்மாவோட ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் நீங்கி அவங்க உற்சாகமா இருப்பாங்க. ராசிநாதன் குருவுக்கு அடுத்தபடியா செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே சனி பகவானோட சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு. இது ஒரு அக்னி மாருத யோகம்னு சொல்வாங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு வேகம் இருக்கும், ஆனா அது விவேகத்தோட இருக்கணும். சனி மந்த கிரகம், செவ்வாய் வேகமான கிரகம் என்பதால் மனசுல ஒரு விதமான போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமான்னு குழப்பம் வரலாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானம் அவசியம். நெருப்பு சம்பந்தமான வேலைகள்ல இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையை மட்டும் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. சுக்கிர பகவான் மாச தொடக்கத்துல மேஷத்துல, அதாவது உங்க ராசிக்கு 2வது இடத்துல இருக்காரு. இதனால பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் பேசி முடிப்பாங்க. மாச பிற்பகுதியில சுக்கிரன் ரிஷபத்துக்கு போறாரு, அதாவது உங்க ராசிக்கு 3வது இடத்துக்கு. 3ல சுக்கிரன் ஆட்சி பெறதுனால உங்களோட கலை ஆர்வம் அதிகமாகும். இசை, நடனம் அல்லது ஊடகத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய புகழும் வாய்ப்பும் தேடி வரும். இளைய சகோதரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். சின்ன சின்ன இன்பச் சுற்றுலாக்கள் போயிட்டு வருவீங்க. உங்களோட பேச்சு திறமையால ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்து ரொம்ப லாவகமா தப்பிச்சு வெளியே வருவீங்க. புதன் பகவான் மாச தொடக்கத்துல ரிஷபத்துல 3ல இருக்காரு. இதனால தகவல் தொடர்புல ஒரு தெளிவு இருக்கும். மாச பிற்பகுதியில புதன் மிதுனத்துக்கு போறாரு, அதாவது 4வது இடத்துக்கு. 4ல புதன் ஆட்சி பலம் பெறுறது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். போட்டித் தேர்வுகள்ல நீங்க தான் முதலிடத்துல வருவீங்க. எழுத்துத்துறை, வக்கீல் தொழில் அல்லது கமிஷன் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் கொட்டும். சொந்த தொழில் செய்யறவங்க புதுசா ஒரு கிளை தொடங்கணும்னு நினைச்சா மாச பிற்பகுதியில தாராளமா அதற்கான அடி எடுத்து வைக்கலாம். உங்களோட அறிவாற்றல் மத்தவங்கள ஆச்சரியப்பட வைக்கும். சனி பகவான் இப்போ உங்க ராசியிலேயே இருக்காரு. இது 7.5 சனியோட ஜன்மச்சனி காலம். ஆனா சனி இப்போ செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களை ரொம்பவே சுறுசுறுப்பா மாத்துவாரு. சோம்பேறித்தனமே உங்ககிட்ட இருக்காது. சனி பகவான் உங்களுக்கு பல பாடங்களை கத்துக் கொடுப்பாரு. உண்மையான நண்பர்கள் யாரு, துரோகிகள் யாருன்னு இந்த மாசம் உங்களுக்கு புரிய வரும். ஆரம்பத்துல கொஞ்சம் மன அழுத்தம் கொடுக்கற மாதிரி இருந்தாலும் அது உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதரா மாத்துறதுக்கு தான். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பா அது உங்க கைக்கு வந்து சேருங்கிறதுல சந்தேகமே இல்ல. ராகு பகவான் கும்ப ராசியில உங்க ராசிக்கு 12வது இடத்துல இருக்காரு. இது விரயஸ்தானம். இதனால தேவையற்ற அலைச்சல்கள் வரலாம். ஆனா ராகு 12ல இருக்கிறது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு வரும், ஆனா தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். அதனால படுக்கிறதுக்கு முன்னாடி தியானம் பண்றது நல்லது. தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காம இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சா நிம்மதி கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம். அதனால காப்பீடு போன்ற விஷயங்கள்ல கவனமா இருங்க. கேது பகவான் சிம்ம ராசியில உங்க ராசிக்கு 6வது இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. 6ல கேது இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை கண்டு ஓடி ஒளிவாங்க. கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். கடன் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நல்ல வழி பிறக்கும். பழைய நோய்கள்ல இருந்து ஒரு விடுபடுதல் கிடைக்கும். உங்களோட தைரியம் அதிகமாகும். மாமன் வழி உறவுகள்ல இருந்த கசப்புகள் நீங்கி இணக்கம் உண்டாகும். எது எப்படி இருந்தாலும் இந்த கேது உங்களை ஒரு வெற்றியாளரா மாத்துவாரு. ஆன்மீக பயணங்கள் மூலமா மன நிம்மதியை பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் மீன ராசிக்கு ஒரு வரவு செலவு நிறைந்த மாசமா இருக்கும். 2ல சூரியன் உச்சம் பெறறதுனால பணவரவு பல வழிகள்ல வரும். ஆனா 12ல ராகு இருக்கிறதுனால விரயங்களும் வரிசைகட்டி நிக்கும். சிக்கனமா இருக்கணும்னு நினைச்சாலும் சூழல் உங்களை செலவு பண்ண வைக்கும். ஆனா பயப்பட வேண்டாம், வரவு செலவுக்கு சரியா இருக்கும். புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழல் வராது. பங்கு சந்தையில முதலீடு செய்யறவங்க நிபுணர்களோட ஆலோசனையை கேட்டு செய்யுங்க. அவசரப்பட்டு பெரிய தொகையை எதுலயும் முதலீடு செஞ்சிராதீங்க. உத்தியோகம் மற்றும் தொழில்ல சில போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். வேலையில கூடுதல் பொறுப்புகள் வரும், அதை சவாலா எடுத்து செஞ்சு முடிப்பீங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கு, அது நன்மையாவே முடியும். வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை கவர புது யுக்திகளை கையாளுவீங்க. கூட்டு தொழில்ல இருக்கிறவங்க கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கிறது நல்லது. உங்களோட உழைப்ப கண்டு மேலதிகாரிகள் மெச்சுவாங்க. மாணவர்கள் விடாமுயற்சியோட படிச்சா கண்டிப்பா சாதனை படைக்கலாம். மொத்தத்துல உங்களோட பொறுமைக்கும் உழைப்புக்கும் உரிய பலன் கிடைக்க போற மாசம் இது. பரிகாரம்: வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி வேண்டிக்கோங்க. இது உங்களோட குழப்பங்களை தீர்க்கும். அதேபோல சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடமாரை சாத்தி வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க ராசியில சனி செவ்வாய் சேர்ந்து இருக்காங்க. முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இது உங்க ராசியில இருக்கிற தோஷங்களை குறைச்சு உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கும். இந்த ஏப்ரல் மாதம் மீன ராசி நேயர்களுக்கு பல புதிய அனுபவங்களையும் படிப்பினைகளையும் தரப்போகுது. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.